வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ திருச்செந்தூரில் நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம்னே சொல்லலாம். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயம்னே சொல்லலாம். முக்கியமாக பக்தர்களுக்கு அப்பாடா ஒரு வழியாக இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் யாராவது திருச்செந்தூர் போகணும்னா தாராளமாக போகலாம். எந்த ஒரு விஷயம் இருக்காது அப்படின்னு தான். பிகாஸ் ஏன் இதை கொஞ்சம் பெருசாக எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா, பிஃபோர் இதுக்கு முன்னாடி ஹெச்ஆர்என்சி அறநிலைத்துறையில் ஒரு ஆள் வந்திருந்தாப்புல, ரவுடி ஆள். அவர் யார் அப்படின்னா சேகர் பாபு. அந்த ஆள் எல்லாமே மாசாக இருக்குது, திருப்பதி மாதிரி திருச்செந்தூரை மாற்ற போகிறோம் அப்படின்னு வாயுதார் விட்டுருந்தாப்புல. பட் அவர் கொள்ளையடிச்சது தான் ஊறப்பட்டது. ஸோ அவரை பற்றி நம்ம பின்னாடி வரும். பிஃபோர் இதை பற்றி நான் ஒரு ஃபுல் வீடியோ நான் போடணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா திருச்செந்தூர் எனக்கு தெரிஞ்சவங்களே போயிட்டு இப்படி காசு கேட்குறானுங்க, சௌரியத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு இருக்குது. பிகாஸ் உள்ள அவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஐயர்களே வசூல் சக்கரவர்த்திகளாக மாதிரி போய் பார்க்கணுமா, கொடுங்க காசு கொடுங்க, நான் உங்களை கூப்பிட்டு போய் தரேன், அது போக பிரசாதம் எல்லாம் அர்ச்சனை தனியாக வச்சு தரேன், அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அப்புறம் ஒன்மோர் திங் என்ன அப்படின்னா, நார்மல் வரிசையே இந்த பக்கம் அடைச்சி வச்சுட்டு விஐபி வரிசை நீங்கள் அந்த பக்கம் வாங்கன்னு சொல்லி வேறு எதுவும் மாற்றி விடுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே வந்துருந்துச்சு. நான் நினச்சேன் என்னடா முருகர் கோவில் இப்படி நடக்குது, என்னடா ஏதாச்சும் ஆகணுமே நினச்சேன். ஆக்சிடென்டெலாம் ஹெச்ஆர்என்சி துறையினுடைய அமைச்சராக இப்போ இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் ஒரு மாறுவேடம்லாம் கிடையாது, ஜஸ்ட் வியர் த மாஸ்க். இப்போ தான் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு தாவேக்கால யார் நிர்வாகி, யார் அமைச்சராக இருக்கா அப்படின்றத ஜஸ்ட் போய் பாருங்கள். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு அவர் அமைச்சர்னே தெரியல. அதனால தான் இருக்குது. நிறைய பேர் விஜய் அவர்களுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி தான் விஜய் மூஞ்சி மட்டும்தான் தெரியும், விஜய் முகம் மட்டும்தான் தெரியும். மற்ற யாரெல்லாம் எந்தெந்த பொசிஷனில் இருக்க, எந்தெந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் ஹையர் அஃபீஷியல்ஸும் யாருக்குமே தெரியாது. அதை நல்லா பயன்படுத்தி கொண்ட ரமேஷ் அவர்கள் சடனாக காலையில் 6 மணியோ 8 மணியோ போயிருக்காப்புல உள்ளார சிம்பிளாக ஒரே ஒரு மாஸ்க் மட்டும் போட்டு ரொம்ப சிம்பிளாக உள்ளே போயிருக்காரு. உள்ளே போயிட்டு இந்த மாதிரி பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஐயர்கள் சரி ஓகே, தலைக்கு 1000 ரூபா, 4 பேர் வந்திருக்கீங்களா, 4000 ரூபா கொடுங்கப்பா அப்படின்னு இருக்காங்க. ஓகேப்பா அப்படின்னு வந்துருக்காங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் எதுவும் 100 150 தான் நினைக்கிறேன் உள்ளே போய் பார்க்கறதுக்கு சம்திங். ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப இவங்க 1000 ரூபா கேட்டிருக்காங்க. இவரும் ஓகே அப்படின்னு சொல்லி தம்பிட்டு போயிருக்காங்க. போயிட்டு அப்படி கழட்டிட்டு நான் தான் பேட்மேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அறநிலைத்துறை அமைச்சர் ரகசியமாக இன்று காலை திடீர் ஆய்வு செய்தார். அமைச்சர் என்று தெரியாமல் விரைவாக தரிசனம் செய்ய ரூபாய் 4000 அர்ச்சகர் பணம் கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அறநிலைத்துறை அமைச்சர் சாதாரண உடையில் முகக்கவசம் அணிந்து ரகசியமாக திடீர் ஆய்வு செய்தனர். கோவில் வளாகம், அன்னதான கூடம், முடி காணிக்கை செலுத்தும் இடம், தரிசன வரிசை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்தனர். பின்னர் பக்தருடன் சேர்ந்து அன்னதானம் சாப்பிட்டு அன்னதான உணவின் தரம் குறித்து பக்தருடன் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து தரிசன ஏற்பாடு குறித்தும் நடைமுறைகள் குறித்தும் அறநிலைத்துறை அதிகாரிகளும் கேட்டறிந்தார். பணியை சரிவர செய்யாத கோவில் பணியாளர்கள் மன்னிப்பு கடிதம் எழுத சொல்லி அமைச்சர் அதிரடி உத்தரவிட்டார். மேலும் தரிசன வரிசையில் முகக்கவசம் அணிந்து ரகசிய ஆய்வு செய்த போது அமைச்சர் என்று தெரியாமல் அர்ச்சகர் ஒருவர் விரைவாக தரிசனம் செய்வதாக ரூபாய் 4000 பணம் கேட்டுள்ளார். அதற்கு அமைச்சர் கையில் பணம் இல்லை என்று சொல்லியதால் ஜிபேயில் அனுப்புங்கள் என்று அந்த அர்ச்சகர் கேட்டுள்ளார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்படுவது சுபா. ஸோ என்னன்னா, நான் தான் ஹெச்ஆர்என்சி அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் நான் தான். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, யார் எப்படிலாம் கொண்டு போகிறாங்க, எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, அதனுடைய மொத்த இதுவும் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஸ்பெக்ஷனும் சரி, போய் சாப்பிட்டும் பார்த்துருக்காரு. எல்லா விஷயங்களும் அப்படியே நடந்துகிட்ருக்கு. இவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு, ஐயோ இது தெரியாமல் போச்சு அப்படின்னு. எனக்கு அதுதான் இது படத்தில் வர மாதிரி, என்னடா சடனாக போயிருக்கீங்க, போயிட்டு நீங்கள் பாட்டுக்கு 100 ரூபா டிக்கெட்டுக்கு 1000 ரூபா கேட்டுருக்கிறீங்க, கொடுத்துட்டு உள்ளே போய் பார்த்தா நான் தாண்டா அப்படின்ற மாதிரி இருக்காரு. அவங்களாம் ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இன்னொரு மிகப்பெரிய விஷயம், ஒரு கேவலமான விஷயத்தை திருன்ற பாருங்க எல்லா மீடியாவும் செஞ்சுட்ருக்காங்க. முக்கியமாக டிஎம்கே கட்டுப்பாட்டில் கூட அனைத்து மீடியாக்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முக்கியமாக இந்த சூரிய டிவியான அந்த டிவி என்ன பண்ணியிருக்கு, எல்லாருக்கிட்டையுமே பரப்புனது என்னவா அப்படின்னா இவங்க மன்னிப்பு கடிதம், அப்பாலஜிஸ்ட் லெட்டர் கேட்டுட்டு எல்லாரையும் மன்னிச்சு விட்டுட்டாங்க, இப்படிலாம் இருந்தால் எப்படி அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா மன்னிப்பு கடிதம்லாம் கேட்கல. ஆக்சுவலாக விளக்க கடிதம், ரீசனிங் தான் கேட்டிருக்காங்க. அப்பாலஜிஸ்ட் லெட்டர் கேட்டு என்ன விடுறதுக்கு என்ன ஸ்கூலாக அது லீவ் லெட்டர் மாதிரி ஏதாச்சும் கேட்டிருக்காங்களா என்ன? அப்புறம் அவரே சொன்னார், அந்த வீடியோ ஆட் பண்ணி விட்றேன். போட்டுட்ருக்காங்க மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டோன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விளக்க கடிதம் கேட்டு விளக்கம் வாங்கியிருக்கிறோம். எப்படி நீங்கள் அனுமதிச்சிங்க, எப்படி எதுக்காக பணம் வாங்கிட்டு உள்ள அனுப்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு விளக்க கடிதம் தான் அவங்க கிட்ட வாங்கியிருக்கிறோம். அது மன்னிப்பு கடிதம் கிடையாது. அந்த விளக்க கடிதத்தை வாங்கிட்டு இது ஒரு ப்ரொசீஜர். ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அவங்கள கூப்பிட்டு அதுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் வாங்கி அதன் மேலே நடவடிக்கை எடுப்போம். அந்த ஒரு ஆய்வு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அன்னதான கூடங்கள் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். அதே போல் கோயிலினுடைய சொத்துக்கள் பற்றிய ஆய்வுகளை நடத்தியிருக்கிறோம். கோயிலுக்கு வர வேண்டிய வருமானங்கள் எங்கெங்கெல்லாம் தடைப்பட்டிருக்கின்ற அந்த ஆய்வுகளை நடத்தியிருக்கிறோம். கோயிலுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். கோயிலின் தூய்மையை எப்படி பராமரிக்கிறதுன்னு ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள்
எவ்வளவு விரைவாக தரிசனம் பார்த்துட்டு வெளியில் போக முடியும், அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வர முடியுன்றதுக்கு பற்றி ஆய்வுகள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஒட்டுமொத்த ஆய்வையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த ஆய்வுகள் அடிப்படையில் இந்த ஆய்வுகளின் முடிவை வந்து முழுமையாக பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட உண்மையிலேயே குற்றம் செஞ்சிருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் எந்த தயக்கமும் இல்லாமல் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம். அதற்கு முன்பாக இப்படி ஒரு தவறான தகவலை வந்து பரப்பி ஏதோ வந்து ஒரு சாரார் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கார்னர் காட்டுறதாகவும் மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டுட்டதாகவும் தவறான பொய்யான தகவல்களை வந்து இணையதளத்தில் வந்து சில பேர் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் எந்த பாரபட்சமும் கிடையாது. யாராக இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதை கூடிய சீக்கிரம் நாங்கள் அறிவிப்போம். நன்றி. தவறான செய்திகளை பரப்புவதே முழுமுதல் வேலையாக இருக்கிறது அந்த சன் டிவி. ஸோ அது போக வந்து இடும்பவன கார்த்தி நாத்தாக்காவை சேர்ந்த அவர் வந்து இன்னொரு வேலையும் வந்து பார்த்துருக்காரு. இப்படி தான் வந்து பண்ணுவீங்களான்னு. அவங்க எல்லாருமே இப்போ வரைக்குமே வந்து இந்த டிஎம்கே கண்ட்ரோலில் தான் இருக்காங்க, அது கீழே தான் வந்து இருக்காங்க அப்படின்றது பச்சையாக வந்து தெரியுது. முக்கியமாக அந்த நியூஸ்காரங்க எந்த அளவுக்கு சட்டன்னு ரியாக்ட் பண்ணுறாங்க. ஏதாச்சும் ஒன்று பிடிச்சி அடிச்சிடணும் கிடிச்சிடணும். ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து டிஎம்கே ஸ்டில் பிலீவ் திஸ் கவர்மெண்ட் டிடன்ட் தாக்கு பிடிக்காது. ஏன்னா அது வந்து தாக்கு பிடிக்காது, சீக்கிரமாக கவுந்துரு 6 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் அதை வாய்ப்பே இல்லை, இன்னொரு 5 வருஷத்துக்கு இவங்க தான் அது எந்த ஒரு மாற்று கருத்துங்கன்னு சில பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. அது போக வந்து ஒரு நல்ல சிறப்பான ஆட்சி தான் வந்து இவங்க வந்து கொடுப்பாங்கன்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. அதுக்கான முதல் படியாக வந்து நேற்று வந்து இருந்துச்சு. சரிங்களா? அப்புறம் வந்து யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி லஞ்சம் வாங்கினாங்களோ அவங்கள வந்து பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 2 பாதுகாவலர்கள் இருப்பாங்க செக்யூரிட்டி, அவங்கள வந்து விடுப்பு கொடுத்துட்டாங்க, நீங்கள் வராதிங்கடா வேலைக்கு அப்படின்னு. ஸோ அவங்களே வந்து போயிட்டாங்க. அப்புறம் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, அதனுடைய எஃபெக்டாக வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி வந்து பயங்கரமாக வந்து கூட்டமாக இருந்த திருச்செந்தூர் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. நாங்கள் ஒரு 10 நிமிஷம் வந்தோம், டக்குன்னு வந்து எல்லா விஷயமும் வந்து நடந்துருச்சு. திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தால் சாமி கும்பிட்றதுக்கு லைனில் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வெயிட் பண்ணுறதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நாங்களும் ரொம்ப பயந்துக்கிட்டே வந்தோம். ஏன்னா நாளைக்கு வந்து வைகாசி விசாகம், ரொம்ப கூட்டம் இருக்கும், நிற்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும்னு நினச்சா ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான் ஆயிருக்கும் லைனில் வெயிட் பண்ணுறதுன்னு பார்த்தா. லைனில் ட்ராவல் பண்ணுறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 1/4 மணி நேரம் வேணா இருக்கும். இதுலேயும் 100 ரூபா டிக்கெட்டோ எதுலேயுமே போகல, ஃப்ரீ தரிசனத்தில் தான் போனோம். ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரத்தில் சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சுத்தமாக இன்றைக்கி கூட்டமே இல்லை. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா ரொம்ப வருஷமாக ஆகுது, நானும் 2 வருஷமாக வந்து இந்த பக்கமே வர முடியல. ஏன்னா எப்போ வந்தாலுமே கூட்டமாக இருக்கும். இது லீவ் டைம் வேறு, அதுலேயும் நாளைக்கு வந்து வைகாசி விசாகம் வேறு. சத்தியமாக கோயில் உள்ளே போக முடியாதுன்னு நினச்சிருந்தேன். எப்படி தான் போனோங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார், திரு ரமேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய ரெவன்யூ எவ்வளோ இருக்குது, வந்து கூட்ட நெரிசல் எப்படி வந்து கட்டுப்படுத்துறது, ஒட்டறத லூப் ஹோல்ஸ் ஆர் இந்த இதெல்லாம் வந்து எப்படி வந்து மாற்றுறது அப்படின்றதெல்லாம் வந்து அழகாக வந்து சொல்லியிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக வந்து இருந்துச்சு. போட்டு எல்லாருமே நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து சேகர் பாபு அவருக்கு வந்து வருவோம். பிகாஸ் சேகர் பாபு அப்படின்றவர் வந்து ஒரு ரவுடி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் அவர் எப்படி வந்தாப்புல, எப்படி வந்து இந்த அரசியல் வரலாறுக்குள்ளே வந்தாப்புல அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். அதனுடைய எல்லாருமே அந்த எக்ஸ்போஸும் வந்து பண்ணிட்டாங்க. முக்கியமாக வந்து இந்த விஷயம் சென்னை மாநகராட்சி முன்னாடி வந்து துப்புரவு தொழிலாளர்கள் வந்து அவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருந்த டைமில் இவர் வந்தார். இவர் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வராருன்னு எனக்கு தெரில. அதனுடைய துறையினுடைய அமைச்சரான நேரு அவர்கள் தான் வந்திருக்கணும். அப்போ அதுக்கு பதிலாக வந்து இவர் வந்தார். அது போக மேயர் வந்தாங்க, அந்த அம்மா பிரியாவும் இந்த ஆளும் வந்தாப்புல. வந்துட்டு நீலம் சோஷியல் மீடியா இருப்பாங்கள்ல, தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த இருக்கக்கூடிய மக்களை வந்து அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்றத வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு மீடியா. அது வந்து ரஞ்சித் அவர்களுடைய ஒரு மீடியா. சரியா? நீலம் சோஷியல் அப்படின்றது இப்பயும் போய் வந்து பாருங்கள், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது அழகாக இல்லை, ரொம்ப துயரத்தோடு வந்து அவங்க எடுத்து வந்து டெய்லி பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகளே அவங்களுக்கு வந்து இல்லாமல் இருக்குது அப்படின்றத அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து போய் வந்து மைக் நீட்டி இந்த மாதிரி இதை வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, நீ யார், நீ இந்த நியூஸ் சேனல் அப்படின்ற மாதிரியான ஒரு தெனாவெட்டான ஒரு பாணியில் வந்து பேசியிருந்தார். அதெல்லாம் ரொம்ப வந்து இதாக இருந்துச்சு. ஹெச்ஆர்என்சியில் அவர் அடிக்காத கொள்ளையே வந்து கிடையாது. முக்கியமாக சவுக்கு மீடியாவில் வந்து அவர் பேர் என்னன்னு தெரில, அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அவர் தான் வந்து நிறையா வழக்குகள்லாம் போட்டு இவர் வந்து கோவிலினுடைய பணத்தை வந்து கோவிலுக்காக செலவு செய்யாமல் கோவில் பணத்தை எடுத்து வந்து நான் வந்து இந்த மாதிரி மண்டபம் கட்டுறேன், கடை வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மல்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை வந்து பயங்கரமாக வந்து எடுத்து இவர் வந்து அபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்றத ப்ரூஃபோட வந்து சொல்லியிருந்தாப்புல. அவர் பேர் எனக்கு சடன் ஞாபகம் இல்லை, நான் வேணால் ஃபோட்டோ வேணால் வந்து ஆட் பண்ணி விட்றேன். என்ன தவறு இருக்குது? ஓகே, 2-3 தவறு இருக்குது. ஒன்று, மக்கள் சொத்து கிடையாது கோயில். இது வந்து பிரிவி கவுன்சில் காலத்திலிருந்து 100 வருடத்திற்கு மேலாக அந்தந்த கோயில் அந்த இறைவனுக்கு சொந்தம். இப்போ கபாலீஸ்வரர் கோயில்னு இருக்குன்னா அந்த கபாலீஸ்வரருக்கு அது சொந்தம். கபாலீஸ்வரர் வேறு, வைத்தியநாத சுவாமி வேறு, சோமநாத சுவாமி வேறு, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாள் வேறு, பார்த்தசாரதி கோயில் இருக்கிற பெருமாள் வேறு. தேர் ஆல் இண்டிவிஜுவல்ஸ்.
ஸோ அவர் தான் வந்து சொல்லியிருந்தார். சொன்னதுக்கப்புறமே வந்து ஆஃப்டர் அப்போல்லாம் கேஸ் போட்டு ஒன்றும் போகலை. இவர் எந்த அளவுக்கு வந்து அதாவது எவ்வளோ எடுத்திருக்காரு அப்படின்னா வந்து பழனி, திருச்செந்தூர், அப்புறம் கபாலீஸ்வரர் கோயில், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு எஸ்டிமேஷன் ரெவன்யூ அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பக்தர்களின் அடிப்படையில் பக்தர்கள் வந்து தன்னுடைய நன்கொடைகள் அதாவது கொடுத்துட்டே வந்திருப்பாங்க. நன்கொடைகளாக இருக்கட்டும், அவங்களுடைய இதாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே எடுத்து திரும்ப வந்து கோயில்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நிறையாத்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறதா இருக்குது, ரெனோவேட் பண்ணுறதா இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஏன்னா கபாலீஸ்வரர் கோயிலெல்லாம் வந்து இந்த ஏதோ பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் ஓரளவுக்கு இல்லை அப்படின்றத வந்து அப்பயே சொல்லியிருந்தாங்க. அதெல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன்னு சொல்லி இவர் சௌகரியத்துக்கு வந்து இது பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, நிறையா வந்து அறக்கட்டளைகள் இருப்பாங்க. அறக்கட்டளைகள் கீழே வந்து இந்த நிலங்கள் எல்லாம் இருக்கும். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து அப்போ இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜமீன்தார்கள் ஆர் சம்திங் வந்து பணம் படைத்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய சொத்துக்கள் வந்து பாதியை வந்து இந்த மாதிரி பொது சொத்துக்களாக இல்லை அப்படின்னு அந்த அறக்கட்டளைக்கு வந்து எழுதி வச்சிருவாங்க. இந்த அறக்கட்டளைகள் தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து இந்த கோயில்களுக்கான அறக்கட்டளைகள்னு சொல்லுவாங்க. கோயில்களுக்கு ஏதாச்சும் தேவை அப்படின்னா அந்த நிலத்திலையும் அந்த ஃபண்ட்லேயும் நம்மளால் வந்து கையை வச்சு அதை எடுத்து வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அது எல்லாத்தையுமே வந்து மிஸ்யூஸ் பண்ணவர் தான் சேகர் பாபு. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப அது எல்லாமே மாறி இருக்குது அப்படின்றத ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாக வந்து மனசில் வந்து வச்சுருந்தேன். பிகாஸ் அவ்வளோ கோபம், என்னடா அது கோயில் பணத்தை எடுத்து நீங்கள் சௌகரியத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா வந்து செலவு பண்ணலாம், அது வந்து அங்கே இருக்கக்கூடிய அதுக்குன்னு வந்து போட்டிருப்பாங்களா அறங்காவலர்கள் இந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்களா. ஸோ அவங்க எல்லாரையுமே வந்து வச்சு அவங்ககிட்ட வந்து முறையிட்டு அது போக வந்து ஜிஓ வந்து இஷ்யூ பண்ணதுக்கப்புறமேல் வந்து நீங்கள் என்னென்ன ப்ரொசீஜரோ அதெல்லாம் வந்து பண்ண முடியும். அது ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, அதில் ஏதோ பெரிய பாலிடிக்ஸ் நடக்குது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அறங்காவலர்களே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை போட்டுக்கிறாங்க, அப்போ தான் வந்து பணம் ஏதாச்சும் எடுக்கணும் அப்படின்னா வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே ஒரு முடிவாக இது வந்து இருக்க ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சீர்திருத்தப்பட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். சேகர் பாபு போனதுலேயும் மிகப்பெரிய சந்தோஷப்படுகிறேன். என்னன்னா அவ்வளோ காசு வந்து அந்த ஆள் வந்து அடிச்சிருக்காப்புல. இப்போ வரைக்கும் திமிரு குறையாமல் இருக்கார். குளத்தூரில் அந்த ஆள் அழுததெல்லாம் வந்து ஆக்டிங் நல்லா தெரியுது. ஏதோ ஸ்டாலினுக்காக அழுதுருக்காப்புலன்னு நான் நினைக்கிறேன். எனிவே ரொம்ப சந்தோஷம். இப்போ 2-3 வீடியோஸ்லாம் வந்து ஆட் பண்ணி விட்றேன். கொஞ்சம் வந்து ரியல் பீப்புள்ஸுமே வந்து பரவாயில்லைங்க அவர் வந்த உடனே வந்து எவ்வளோ பெரிய மாற்றம் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். ஏன்னா அந்த மாற்றம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லா அண்ட் ஆர்டரில் ஏதோ கோட்டை விட்டுருக்காங்க, அதை மட்டும் கொஞ்சம் வந்து மாற்றிக்கோங்க. எனிவே தேங்க்ஸ்.